ரோபோ சங்கருடைய உடல் இப்போது அவர் வாழ்ந்த வசித்த தெருக்களின் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது. அரை மணி நேரத்தில் அவருடைய உடல் அடக்கம் நடக்க இருக்கிறது. குறிப்பாக அவரோடு பணியாற்றியவர்கள் ஒரு திரைக்கலைஞர் அப்படின்னா திரை அளவில் மட்டுமே அவர்கள் பேரளவுக்கு ஹாய் பாய் நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர் எங்கு பழகினாலும் குடும்பத்தினரோடு ஒரு குடும்பமாக பழகக்கூடிய இயல்பு கொண்டவர். ஏன்னா ரோபோ சங்கருக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாரையுமே அவருடைய மனைவி பிரியங்காவுக்கு தெரியும், அவருடைய மகள் இந்திரஜாவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு குடும்பமாக பழகக்கூடியவர். அவங்க இன்வைட் பண்ணோம் அப்படின்னா கூட ரோபோ சங்கர் குடும்பத்தில் தான் இன்வைட் பண்ணுவாங்க. எல்லோருமே அந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொள்வார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த திரை உலக சின்னத்திரை குடும்பமும் வெள்ளித்திரை குடும்பமும் இன்றைக்கி அவருக்கு இந்த இறுதி மரியாதையை செலுத்தி இருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு அலுமினியம் பெயிண்ட்டை உடலில் பூசிக்கொண்டு தன்னுடைய கலைத்திறனை வெளிப்படுத்த தொடங்கினார். அந்த நாட்களில் 1995 அந்த நேரத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்கிறது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ரோபோ டான்ஸ் அப்படின்றது அப்போது வித்தியாசமான ஒன்று. ஃபயர் டான்ஸ் இருக்கும், ஸ்னேக் டான்ஸ் இருக்கும். மதுரையில் புகழ்பெற்ற நடன நாட்டிய கலைக்குழு பலரும் அங்கிருந்தான் வந்திருக்காங்க. அபிநயா அப்படின்றது அதனுடைய பெயர். அதில் இடம் கிடைப்பதே ரொம்ப சவாலானது. அதில் தன்னுடைய உடல்வாக வளர்த்துட்டு தொடர்ந்து ஜிம்முக்கு போய் தன்னுடைய உடல் அசைவுகள் மூலமாக அவர் இது மாதிரிலாம் மாற்றி காட்டினார். ஒரு முறை வெறும் இந்த பெயிண்ட்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரியான நடனங்களை மட்டும் பண்ணுறீங்களே, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் முகத்தை மறைச்சிக்கணும். இதை வேறு ஏதாவது மாற்றி பண்ணுங்க அப்படின்றப்போ அவர் ஒரு ரோபோக்கு காதல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்லாம் பல மேடைகளில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 95களில் அவர் ஆரம்பித்த அந்த மேடை நாடகம் அப்படின்றது, மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீடித்தது. 2005 அவர் சின்னத்திரையில் என்ட்ரி கொடுக்கிறார். ரோபோ சங்கரோடு பழகிய நினைவுகள், அவருக்கான நினைவஞ்சலியை அவரோடு பயணித்தவர்கள், வெள்ளித்திரையை சேர்ந்தவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதனை பார்க்கலாம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து பாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1001 ரிலீஸ் ஆனப்போ நான் தம்பி மயில்சாமி ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீரியலெல்லாம் விசிலடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு தான் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். என்னுடைய அன்பு சகோதரர் ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப சிறு வயசு. இந்த சித்தவன்னு எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை நான். அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பான். யார்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசினதாகவே கிடையாது. காமெடினா எக்ஸலண்ட், அதாவது டைமிங் காமெடி நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி. ஆரம்ப காலத்திலிருந்து அவர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து அந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ரொம்ப தங்கமான குணம் கிடைத்தவர். இறந்ததற்கு பிறகு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் அர்த்தமில்லை. அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம அஜித் சாரோட விஸ்வாசம் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வெளிவராத படம், அதுக்கு நான் அவருக்கு ஜோடியாக நடித்தேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர், ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். சார், கமல் சார் கூட நீங்கள் எந்த படமும் நடித்தது இல்லையே, ஆனால் அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் சார். இது மாதிரி கமல் சார் யாருக்குமே கொடுத்தது இல்லையேன்னு கேட்கும்போது தான் அவரோட ஆழ் மனசுலேருந்து அவ்வளோ விஷயம் சொன்னார். கமல் சாரோட எவ்வளோ தீவிரமான ஒரு ரசிகர், வெறியர் அப்படிங்கிறத சொன்னார். அப்பாங்கிறத தவிர அவர் வாயிலேருந்து வேறு எந்த வார்த்தையுமே வரல. குடும்பத்துக்கு, அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்.
அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். ரோபோ சங்கர் அண்ணன் வந்து மறைவு எங்கள் எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பூஜையில் நான் மீட் பண்ணேன். பார்த்தோன்னே உடம்பு என்னென்ன பழைய உடம்பு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மான்னு பயங்கர ஹாப்பியாக சொன்னார். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது ஜென்னிக்கவும் முடியல. நாங்கள் 2 நாளாக 3 நாளாக அவரை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சொல்லப்போனால் நல்லா வந்துக்கிட்டு இருக்க டைமில் இப்படி ஆகும்னு யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா ரோபோ மட்டும் தான் பண்ணுவார். அவருடைய திறமைகள் பார்த்திங்கன்னா டான்ஸு, அப்புறம் வந்து பலகுரல், இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே கற்றுட்டு அவர் ஆர்வமாக பண்ணுவார். எந்த இடமா இருந்தாலும் சரி அவரும் ஜாலியாக இருப்பார், சுற்றி ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞன். நம்ம ஒரு நல்ல கலைஞனை, திறமையான கலைஞனை நம்ம வந்து இழந்துட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.